இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒரு அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் பதுளையில் பல்லக்கட்டு என்ற இடத்துக்கு ஸ்ரீகாந்த இடத்துக்கு வந்திருந்தேன். இது அந்த இடத்துல பம்பரகந்த என்ற ஒரு இடம், இல்லாட்டி சமநல மலைண்டு வண்ணத்திப்பூச்சி மலைன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதிலிருந்து பார்க்குற நேரம் இந்த வீவை பாருங்கள். இது இப்போ இந்த பின்னரம் இருக்கிறபடியாக மலை முகில்கள் இருக்கிறபடியாக தொங்கல் தெரியுதில்லை. ஒரு உலகத்தின் முடிவு மாதிரி பண்டாராவில் ஹட்டன் பக்கம் இருக்கிறது போல் இதுவும் ஒரு சென்டர் போல் இருக்கிற ஒரு நல்ல இடம். கிட்டத்தட்ட பல அடி உயரத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம். நானும் இந்த பாஸ்டாக்களும் வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த இயற்கைகளை பார்க்கணும், இந்த அழகை பார்க்க நேரம், மலைகள் ரசித்தத்தை பார்க்குற நேரம், இந்த மலைகளை பார்க்கின்றோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கார். சிலவர்கள் நமக்கு இந்த உலகம் தெரியாது, இந்த ஊர் தெரியாது, நம்மளுடைய மனிதர்கள் தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த காரியங்களை பார்க்குற நேரம் ஆண்டவர் நமக்கண்டு பலவிதமான காரியங்களை படைத்திருக்கிறார். பலவிதமான இயற்கைகளை அழகுகளை நம்ம ரசிப்பதற்கும் நம்ம அதிலிருந்து வாழ்வதற்கும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதுதான் இதுவும் உண்டு. இன்றைக்கு நாங்கள் என் குடும்பமாக ஒரு நாள் பிள்ளைகளுக்கு லீவ் இருந்தபடி நாங்கள் வந்தோம். எங்கள் அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த உலகத்தை, இந்த இயற்கையை நம்ம நல்லா பாவிப்போம், நல்லா பயன்படுத்துவோம். நம்மளை கொண்டு இன்னும் ஆண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த பூமி, வேதம் சொல்லு, இந்த வானமும் பூமியும் நிரந்தரம் இல்லாத என்று ஒரு நாள் ஆண்டு வர்ற நேரம் இந்த வானம் மடவடவண்டு வெந்து உருகி போகும், பூமியெல்லாம் வெந்து அழியும் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் கர்த்தரை பிள்ளைகள் அறிக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நாம் அவருக்கு தந்த இந்த பூமியை பாதுகாத்து அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நேரம் நம்மையும் ஆண்டு ஆஸ்வதிப்பார். ஆகவே இந்த பூமியே இவ்வளோ அழகாக இவ்வளோ காரியமாக இருந்தாலும் இதை விட மிகவும் அழகான உன்னதமான ஒரு இடத்தை நமக்கு ஆண்டு வச்சிக்கார். அதான் நான் சொல்ல வர்றது பரலோகம். இந்த பரலோகத்தில் நம்ம போவதற்கு ஒரு வழி அவர் தான். அவரை நாம் பிடித்துக்கொள்வோம், நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த பூமியை இவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த பூமியை விட பரலோகம் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். அநேகர் இவ்வளோ வாழ்க்கைக்காக பரலோக வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். இவ்வளோ வாழ்க்கைக்காக பரலோகத்தை இழந்து விட்டார்கள். கொஞ்ச காலம்தான் இந்த பூமி, ஒரு 100 வருடம் இல்லாட்டி 70 வருடம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பரலோகம் என்பது ஆண்டாண்டு காலத்துக்கு, நித்திய காலத்துக்கு நமக்கு சொந்தம்னு சொல்லி. ஆகவே எவ்வளோ பாடுபட்டாலும் பரவாயில்ல, இந்த அழகான இந்த பூமியை நம்ம இழந்தாலும் பரலோகத்தை நாம் இழந்து விடாதபடி பரலோகத்துக்கு போவதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மளை தயார்படுத்தி ஓடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சிலவர்கள் இதை நீங்கள் பார்க்குற நேரம் சிலவங்களோட வாழ்க்கையில் சோர்ந்து போய் போராட்டத்திலே, கவலையிலே, கண்ணீரிலே, துன்பத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நிம்மதியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே உங்களுக்கண்டு ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணிக்கிறார். அந்த இடத்துக்கு போவதற்குத்தான் நாம் இவ்வளோ பிரயாசப்படுறோம், இவ்வளோ காரியங்களை செய்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிப்பார், நம்முடைய எதிர்காலத்தை ஆஸ்வதிப்பார். நாம் அவருக்காய் வாழ்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டு உண்டாக்குவான்னு சொல்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்தும் பரலோக வாழ்க்கை அடைவதற்கு நாம் ஓடுவோம். நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.